இந்நாள் நன்னாள் ஆகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலச்சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி மிதுன ராசி. இந்த ராசியோடைய அதிபதி புதன் பகவான் ஆவார். இதை ஒரு காற்று ராசி அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த ராசியோடைய அடையாளம்னு பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள் ஆவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இரட்டையான இயல்பு கூட கொண்டவங்க, இயல்பையான தன்மையை கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்துல முடிவெடுக்கும் போது 100 முறை யோசிப்பாங்க. அதே போல் அந்த முடிவை செயல்படுத்திய பின்னாடியும் பல முறை சரியா தவறா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்க. ஒருவருக்கு முடிவெடுக்கக்கூடிய திறமை, நுண்ணறிவு, புத்து கூர்மை போன்றவற்றை தரக்கூடியவர் புதன் பகவான் ஆவாருங்க. இவர் ஆளக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி அப்படிங்கிறதுனால இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஆர்வத்தோடு செய்யக்கூடியவங்க. இவங்க பார்ப்பதற்கு விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் கூட இவங்க செய்யக்கூடிய வேலை செயல கண்ணு கருத்துமாக இருந்து செயல்படக்கூடியவங்க. மற்றவங்களிடம் பேசும்போது இவங்க இனிமையாக பழகக்கூடியவங்க. அதனால் சமுதாயத்தில் மற்றவர்களாக அதிகமாக விரும்பக்கூடியவங்க இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க கேலி கிண்டல் செய்வதில் வல்லவர்களாக இருக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது, எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது, இவங்களுடைய கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குது, நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது, சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா, பாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா, இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலையை பற்றி யாருமே தெரியாமல் இருக்கவே முடியாதுங்க. கருங்காலி மாலையை நிறையா பேர் கையில் அணியக்கூடிய பிரேஸ்லெட்டாகவும் பயன்படுத்திட்டு வராங்க, கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க, ஜப மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்மக்கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலையும் காம்போ ஆஃபரும் போய்கொண்டு இருக்குது. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்க இவங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதில் முன்னாடி வந்து நிற்கக்கூடியவங்க. இவங்க கூச்ச மனப்பான்மை கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருந்தாலும் இவர்களுடைய இனிமையான பேச்சு மற்றும் செயல்பாடுகள் மூலமாக மற்றவங்களுடைய இதயத்தை வெல்லக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. அதனால தான் இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரொம்பவே இனிமையாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ராசியை சேர்ந்தவங்க புத்திசாலித்தனமாகவும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடியவங்க. அதே போல் நிதி சம்பந்தமான விஷயத்தில் சிறப்பான கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவங்க. அதன் மூலமாக சிறப்பாக சேமித்து பணத்தை பெருக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2026ஆம் ஆண்டில் மென்மையான பலன்களை பெறக்கூடிய வருடமாக உங்களுக்கு அமையப்போகுதுங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதில் எல்லாமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான யோகமான ஆண்டாக அமைஞ்சிருக்குது. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலை எதிர்பார்த்த லாபமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரத்தில் நீங்கள் உற்சாகத்தோடு உழைப்பீங்க. அதற்குரிய பலனையும் நீங்கள் அடையக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சில பேர் பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நிலைக்கு நீங்கள் உயர்வீங்க. சொத்து சுகம் வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. ஆபரண யோகமும் உண்டாக போகுதுங்க. அதையும் தாண்டி செல்வாக்கானது உயரக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமைஞ்சிருக்குது. இந்த வருஷம் முழுவதும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. உங்களுக்கு தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கிறாரு. நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை உங்களால் அடைய முடியுங்க. வருமானமானது பெருகி கொண்டே இருக்குங்க. கையிருப்பானது உங்கள் கையில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. அதே போல் ராகு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு, கேது விஜய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இது ஒரு சிறப்பான நிலையாகுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் அனைத்துமே மறைந்து போவாங்க. ஆன்மீக பயன்களில் நீங்கள் அதிகமாக செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதே போல் ஆலய சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பும் கிடைக்குங்க. அதே போல் நவம்பர் 13ஆம் தேதி ராகு மகரத்திற்கு, கேது கடகத்திற்கு இடமாற இருக்கிறாரு. இது சில ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடுங்க. குடும்பத்தை நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.
இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரமானது உயரப்போகுதுங்க. பொருளாதார நிலையில் வருமானமானது அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அனைத்துமே மறைந்து போவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வாகன யோகமானது உண்டாக போகுதுங்க. துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு போராட்டமான நிலை ஏற்பட்டாலும் கூட வெற்றிகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதை கால் தடம் பதிப்பதற்கான வாய்ப்பு உண்டாக போகுதுங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கானது உயரப்போகுது. அதே போல் வியாபாரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி லாபமானது உண்டாக போகுதுங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்கள் சேர்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. நட்சத்திர பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மிருகசிரிசம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிய போகுது. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் லாபம் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதுனால இருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகுங்க. இயந்திரம் தயாரிப்பது தொழில் வெற்றிகரமாக நடப்பதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பங்கு சந்தையில் நீங்கள் கவனமோடு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. ரியல் எஸ்டேட் தொழில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க நிதானமாக செயல்பட வேணுங்க. எதிர்பார்த்த மாற்றம் ஏற்பட கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்தது நினைக்குங்க. ஊதிய உயர்வு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே செஞ்சுட்டு வரக்கூடிய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. சிலருக்கு திருமண யோகமானது ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நிலையில் இருந்த தொந்தரவுகள் அனைத்துமே நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குதுங்க. இருந்தாலும் நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனையை கேட்டு தெரிந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உணவு விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்க வேணும், கவனமாகவும் இருக்க வேணுங்க. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார உயர்வு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அலுப்பில்லாமல் நீங்கள் வேலையை செய்து முடிப்பீங்க. நினைத்த காரியம் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க. எத்தனை தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அதை எல்லாமே நீங்கள் சமாளித்து நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலை வெற்றிகரமாக நடத்தக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இரும்பு தொழில் சிறப்பாக நடக்குங்க. வாகனம் வாங்கி விற்க தொழிலும் உங்களுக்கு நன்றாக இருக்குது. ரியல் எஸ்டேட் தொழில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டானது இருக்க போகுதுங்க. தனியார் துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் உங்களுடைய மதிப்பானது உயரப்போகுது. அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டுவது ரொம்பவே நல்லது. ஆசிரியர்களை மதித்து நடக்க வேணுங்க. விரும்பிய இடத்துல படிக்கக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்க போகுது. உடல்நிலையில் பாதிப்பு இது வரைக்கும் இருந்துட்டு வந்தது அனைத்துமே நீங்க போகுதுங்க. உங்களுடைய மனமானது மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல நல்ல காரியங்களானது வருகின்ற காலகட்டத்தில் நடக்க போகுது. புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்குமே தடைப்பட்ட காரியம் அனைத்துமே நல்ல முறையில் நடந்து உங்களுடைய மனதிற்கு திருப்தியை கொடுக்கும் வகையில் அமையுங்க. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வியாபாரத்தில் மூலதனமானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகுங்க. கடந்த காலத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் அதே போல் தொழிலில் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே விலகி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. கையில் தாராளமாக பணம் பொருளக்கூடிய நேரமாகுங்க. கணினி தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. சினிமா துறையும் உங்களுக்கு கை கொடுக்குங்க. சின்னத்திரை பங்கு பரிவர்த்தனை அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. மேலதிகாரிகளோட பாராட்டுக்களை பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த வருஷத்தோட நடுப்பகுதியில் உங்களுக்கு பதவி உயர்வானது கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வும் சேர்ந்தே கிடைக்குங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய பெண்கள் கெட்டிக்காரத்தனமாக செயல்பட்டு வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. குழந்தைகளுக்காக ஏங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல செய்தியானது கிடைக்க போகுதுங்க.
உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்கள் கவனமாக இருக்க வேணுங்க. கொஞ்ச காலமாக உங்களுடைய உடலில் சின்ன சின்ன தொந்தரவு சைனஸ் பிரச்சனைகள் இருந்துட்டு வந்திருக்குங்க. அந்த பிரச்சனையானது உங்களை விட்டு விலகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.